ஹலோ எவ்ரிவான், நான் வந்து யூகேலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ரொம்ப மோசமான ஒரு விபத்து. ஏர் இண்டியா 171 ஃப்ளைட்டு 12ஆம் தேதி ஜூன் ஒரு மதிய நேரம் நிறைய பேசஞ்சர்ஸ், அதாவது 240 பேசஞ்சர்ஸோட ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதில் க்ரூ மெம்பர்ஸும் இருக்காங்க. அது என்ன, எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு எவ்வளவோ நிறைய பேர் பேசியிருக்காங்க. எவ்வளவோ வந்து நம்ம நியூஸ்லேயும் படிச்சிருப்போம். அது போக நிறைய இந்த ஏஐ அனிமேஷன்லாம் வச்சு ரொம்ப ஃபேக்கான வீடியோஸ் எல்லாம் கூட போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, இதனால தான் இருக்கும், அதனால தான் இருக்கும் அப்படின்னு, இன்ஜின் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலை. நான் மெயினாக ஒரு 4 விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர் இண்டியா அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட். ஸோ நான் அந்த கம்பெனி பற்றி பேசலை, அது யார் அதை கவர்ன் பண்ணுறாங்க, யாருக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுது, அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அதெல்லாம் நான் பேச வரல. ஆஸ் ஏ பேசஞ்சர், அதாவது இப்போது அந்த ஃப்ளைட்டில் போய் இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏர் இண்டியாவில். அண்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஒன்லி ஒன் டைம் நான் வந்து உண்மையாக வந்து ஏர் இண்டியா ஒரு நல்ல ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெரிய பிளேனாக இருந்தது அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. இத்தனைக்கு நான் வந்து எக்கானமி கிளாஸில் தான் போனேன். யூகே டு சென்னை போயிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய சீட்ஸ் எம்டியாகவும் இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரம் வந்து நான் சொல்கிறது கோவிடுக்கு முன்னாடி. அப்போது டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் கூட கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ப்ரைஸுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏர் இண்டியாவுக்கு ஏன் நான் இவ்வளோ காசு கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் நான் வந்து எவ்வளவோ யோசித்து ரீசெண்டாக கூட ட்ராவல் பண்ண வேண்டியது நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். இதே 171 ஃப்ளைட்டு நான் சொல்ல வரல. பொதுவாக ஏர் இண்டியான்றது எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு தெரியாது நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் போத் டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். எமிரேட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கல்ஃப் ஏர், அப்படி எட்டிஹாட், இதெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு யாருமே வந்து இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க தான் பெஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்ல முடியாது, பெஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் சர்வீஸ்ன்னு சொல்கிறது வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த பைலட்டாக இருக்கட்டும், ஒரு வெல்கமிங்காக வார்மாக வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்களான்னா ரொம்ப ரேர் தான் அது. மேபி அவங்க நிறைய பேசஞ்சர்ஸை பார்த்து அந்த மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ ஏர் இண்டியா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் எ வெரி வெரி ஆவரேஜ் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் என் ரீசெண்ட் இயர்ஸ் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆஃப்டர் த வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஐ ஹேட், ஐ திங்க் அது வந்து 2014-15 ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர் இண்டியாவில் நான் ட்ராவல் பண்ணுறது. அப்போது நல்லா இட் வாஸ் குட். ஓகே, அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் வாஸ் குட். அகெயின் ஐம் நாட் கமெண்டிங் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பற்றி, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஜென்ரலாகவே எனக்கு ஒரு ஃபீல் என்ன இருந்ததுன்னா, அவங்க வந்து பெருசாக மதிக்கிறது கிடையாது பேசஞ்சர்ஸை. ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடாக தான் இருப்பாங்க. ஜஸ்ட்டு ஏதோ வராமல் போகிறோன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அவங்க இந்த ஆடில் காட்டுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அது நான் எமிரேட்ஸ்க்கும் தான் சொல்லுவேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லாம் இன்னும் வேர்ஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆளுங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். நான் அது தனியாக டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போது எஸ்பெஷலி இந்த ஏர் இண்டியா என்ன அதில் வந்து சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அது இந்த கிராஷுக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. பொதுவாகவே ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாரு. ஐ திங்க் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வீடியோ, அந்த மொட்டை மாடியில் எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோக்கு அடுத்து ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஹீ ட்ராவல்ட் இன் த எக்ஸாக்ட் சேம் பிளேன் 171 ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ டுக் சம் வீடியோஸ், அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவரை வந்து இவங்க நியூஸ் மீடியா பீப்புள் வந்து காண்டாக்ட் பண்ணாங்களா, பட் என்னன்னு தெரியல. அவர் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணியிருப்பார் அந்த வீடியோஸை. ஸோ 2 வீடியோ எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவர் என்ன காட்டியிருப்பாருன்னா, எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் மெயினாக சொல்ல வந்தது வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற அந்த
அது எக்ஸாக்ட் டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல, கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன் ஆஃப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னாரு. அது எனக்கு சத்தியமாக புரியல அது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு. மேபி அந்த ஏர் ப்ரெஷர், அதாவது அந்த கேபின்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் தான் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். பட் அங்கே நம்ம இருந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அகெயின் ஐம் நாட் டெக்னிக்கலி சவுண்ட் அந்த ஆஸ்பெக்டில். அப்புறம் சில திங்ஸ்லாம் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் கூட அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ்வலி எதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாலே வந்து, இன்ஃபேக்ட் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டாலே இந்த ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டை, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ கேட்க வரோம், எனக்கு வந்துட்டு ஜூஸ் கொடுங்க, ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு பட்டன் இருக்கும் அவங்கள கால் பண்ணுறது, அந்த பட்டன் வந்து அதுவும் வேலை செய்யாது. சம்டைம்ஸ் இந்த லைட்ஸ் வேலை செய்யாது. இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் வந்து அதிகமாக பார்த்தது, ரொம்பவே வந்து வெறுப்பாக நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சது வந்து ஏர் இண்டியா தான். அது கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த டிஸ்பிளே அவர் காட்டினார் இல்லையா, அந்த என்டர்டெயின்மெண்ட், இந்த மல்டிமீடியா, அந்த சீட்டுக்கு முன்னாடி, அதாவது நமக்கு முன் சீட்காரங்களுடைய அந்த பேக் ரெஸ்ட்டில் இருக்கும் அந்த ஒரு டேப்லெட் மாதிரி. அது வந்து பொதுவாகவே ஒர்க் ஆகாது. அதாவது எல்லா ஃப்ளைட்லேயும் கிடையாது, ஏர் இண்டியாவில் எஸ்பெஷலி ஒர்க் ஆகாது. ஆனால் அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டோடு சேர்த்து ஒரு சின்ன ரிமோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு வயர்டு ரிமோட் மாதிரி. அந்த ரிமோட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அது வந்து இன்னும் அவங்க 90s இருக்காங்க. நம்ம வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் எல்லாமே டச்சு, இன்னும் ஜெஸ்டர்லாம் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோ பேசஞ்சர்ஸ்க்கு அத்தனை ஃப்ளைட்ஸ்க்கு பண்ண வேண்டியதுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த டச்சாவது வேலை செய்யணும். அதுவும் வேலை செய்யலை. சரி, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போகிறப்போ பை எனி சான்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டாலுமே, லெட்டஸ்ட் ஒரு மூவிஸ்குள்ளே போகிறீங்க, அந்த மூவிஸ்குள்ளே போனாலுமே வந்து எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப பழைய தேஞ்சு போன படம் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, கொடுக்குற மணிக்கு நமக்கும் ரெஸ்பெக்ட் இருக்காது. தெர் இஸ் நோ வேல்யூ அப்படின்வாங்க, வேல்யூ ஃபார் மணின்னுவாங்க இல்லையா. அது வந்துட்டு அடுத்த வாட்டி நீ போவியா அப்படின்னா, உண்மையாக வந்து மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், இவங்க வந்து எவ்வளவோ காசு இந்த மாதிரி நம்மக்கிட்ட சாப்பிட்ருக்காங்க ஏர் இண்டியா. அவங்க ஒன்றும் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணல. நம்ம தான் கஸ்டமர்ஸு, நம்ம கொடுக்குற காசில் தான் அவங்க பொழப்பே ஓடுது, சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எனி ஏர்லைன். அப்போது வந்து அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணணும், வித் சம் ரெஸ்பெக்ட், வித் சம் கர்டிசி இல்லையா, அது இருக்கவே இருக்காது. அண்ட் அகெயின் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏர் இண்டியான்னு சொல்ல வரல, பட் இட் ஹர்ட்ஸ். அதாவது எனக்கு நம்ம ஆளுங்க நமக்கே இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் பார்ஷியலாகவும் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ அப்படி தான். அவங்க ஒரு லேடி, அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பேர் தெரில எனக்கு, அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டுமே ரொம்ப கேரிங்காக அவங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அவங்க பசங்களுக்கு ஜூஸ் தர்றது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியுமா, அவங்க தெரிஞ்சவங்களாம் என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே மற்ற பேசஞ்சர்ஸும் பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் அதே லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஸோ சவுத் இண்டியன்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் இப்போ நாங்கள் எதாவது கேட்டால் அவங்க கொடுக்கல. ஸோ இதோ வரேன்னு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சுடு தண்ணி அந்த மாதிரி தான் கேட்டிருப்போம், அது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நாங்கள் சென்ஸ் பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போது நம்ம அது சொன்னால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டு வந்து அவங்க உயிரே போயிடுச்சு, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி நெகட்டிவிட்டிக்காக தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர்த்து, இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதுலேருந்து என்ன நெகட்டிவ் எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்து சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. ஸோ அது ஏர்லைன் பற்றி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயிங் அப்படின்ற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசலாம்.